என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு? வைக்க போறேன். சரி. வீட்டுல காய்கறி இல்லவா? இல்ல அதனால அதை கூட கொஞ்சம் கேரட், கொஞ்சம் உள்ளி, பச்சை மிளகு, இது வெண்டைக்காய், அப்புறம் புடலைங்காய் இப்படி உள்ளது எல்லாம் போல எடுத்து போட்டு கூட்டு வைக்க போறேன். சரி, அதை காட்டி தருவீங்களா வீடியோல? சரி மக்களே, பாத்தீங்களா எங்க அம்மா வெண்டைக்காய், வழுதனங்காய், கேரட், அதுக்கப்புறம் உள்ளி இவ்வளவும் வச்சு எப்படி வீட்டுல இருக்க பொருட்களை வச்சு சிம்பிளா ஒரு கூட்டு குயிக்கா பண்றதுன்னு காட்டி தர போறாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் சட்டி சூடானோன்னு என்னது எண்ணெயை ஊத்தியாச்சு. சூடெல்லாம் ஆகல மக்களே, அதுக்கு முன்னாடி எங்க அம்மா எண்ணெயை ஊத்தியாச்சு. அப்புறம் இனிப்ப கடுகு போடுவாங்க. எங்க அம்மா கடுகு போட்டாச்சு. எண்ணெய் சூடாகியாச்சு மக்களே. கருதப்பிலை வீட்டில் இல்லாததன் காரணமாக நாங்க டைரக்டா வெஜிடபிள் போடுறோம். நீங்க கருதப்பிலை, வத்தல் எல்லாமே போடலாம். சரியா? அப்ப எல்லா வெஜிடபிள்ஸையும் உள்ள போட்டாச்சு. அப்புறம் அடிக்கடி இப்படி கிண்டி விடணும் மக்களே, இல்லைன்னா கரிஞ்சிரும். சரியா? எங்க அம்மா கிண்டிங் பொறுப்பை என்கிட்ட கொடுத்துட்டாங்க. வேக நம்ம இதை வந்து கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும், அப்பதான் கரியாது. அதுக்கு அடுத்து இன்னொரு சைட்ல தேங்காவை கட் பண்ணி வச்சிருக்காங்க. இது எதுக்குன்னா நம்ம திருவியும் எடுத்துருக்கலாம், இல்ல நம்ம இப்படி ஒரே ஒரு அடி அடிச்சோம்னா நமக்கு திருவின மாதிரியே வந்துடும். லைட்டா அப்படி பொடிஞ்ச மாதிரி கிடைச்சிடும். அதை நம்ம லாஸ்ட் போடலாம். கொஞ்சம் ஜீரகமா வெள்ளை கூட இதுக்கு கூட ஆட் பண்ணணும். நீங்களா மக்களே? அதுக்கடுத்து கொஞ்சம் ஜீரகம் போட்டாச்சு. இனி வந்து கொஞ்சோண்டு வெள்ளைக்கூடு போடணும். இது வெள்ளைக்கூடு போட்டாச்சு. சரி, அவ்வளவுதான். நாங்க தோலெல்லாம் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம் மக்களே, அப்படியே போட்டுருவோம். சரியா? மிக்ஸ் பண்ணி இப்படி அடிக்கடி கொடுக்கணும் மக்களே, அப்பதான் நமக்கு வெண்டைக்காய் கரியாது. சரியா? அந்த வளவளப்பா இருக்க தன்மை மாறி நமக்கு கிடைக்கும். சரியா? நல்லா மிக்ஸ் பண்ணணும். இனி வந்து நம்ம இதுல எங்க அம்மா என்ன பண்ண போறாங்கன்னா உப்பு போட போறாங்க. சும்மா போடுங்க. சும்மா கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்காங்க. சரியா? கூட்டிட்டோ உப்பு? சரி, உப்பு போடணும் மக்களே. உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணணும். சரியா? நல்ல மிக்சிங் கொடுத்தாதான் அந்த வளவளப்பு தன்மை மாறும். இனி வந்து என்ன பண்றாங்கன்னா கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுட்டாங்க. இவ்வளவுதான் மக்களே. அப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கப்பவே இவ்வளவுதான் மக்களே. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கப்பவே கொஞ்சோண்டு உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி. உங்களுக்கு எவ்வளவு மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டா போதும், 1/4 ஸ்பூன். உப்பு உங்களுடைய அந்த நீங்க எவ்வளவு வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கிறீங்களோ அதுக்கேற்றபடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் இந்த வளவளப்பு தன்மை போகும். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாவே ஊத்திக்கோங்க. சரியா? ஏன்னா வெண்டைக்காயில வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகம் ஊத்தினாதான் அந்த வளவளப்பு ஈஸியா போகும். மக்களே, நான் சொன்னேன்ல ஒரே ஒரு அடிச்சு எங்க அம்மா அந்த தேங்காவை கொண்டு வந்தாச்சு. இனி எடுத்தாச்சு. இனி வந்து போட போறாங்க இல்ல. சரியா? பாத்தீங்களா? தேங்காய் கூடுதல் தான், ஆனா இவ்வளவு போடாண்டா. எங்க அம்மா அரைச்சது கொஞ்சம் அமௌண்ட் கூடி போச்சு. அதனால நீங்க கொஞ்சம் போடுங்க. நமக்கு தெரியும்ல, தவிரன்னு வைக்கிறப்ப கொஞ்சம் இது கொஞ்சம் தேங்காய் கூடி போச்சு. கூட்டினாலும் நல்லா தான் இருக்கும். நீங்க கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? இதை மிக்ஸ் பண்ணி விடணும் மக்களே. நான் தான் மிக்சிங் ஆளு. சரியா? என் பையன் பேக்ரவுண்ட்ல சவுண்டு கொடுக்குறான் மக்களே. சரி, இவ்வளவுதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அது வெந்துட்டே இருக்கும். அதுக்கு இடையில நாங்க அடுத்த ஐட்டம் செய்ய போறோம். மூடணும். கொஞ்சம் மூடணும். மூடி வைக்கணுமா மக்களே? அப்பதான் லைட் கொஞ்சம் ஸ்பீடு குறைச்சி நம்ம மூடி வச்சுட்டோம்னா அது ரெடி ஆயிட்டே இருக்கும். ரெடி ஆயிட்டாமா? வேகல, என்ன வேகணும். ஆனா சூப்பரா ரெடி ஆகி வந்துட்டு மக்களே. நான் நினைச்சேன் இது செய்யறப்ப எப்படி வரப்போகுதோன்னு. ஆனா அழகா வந்துட்டு பாருங்களேன். டிஃப்ரெண்டா அழகா இருக்கு. எங்க அம்மா ஒரு ஜீனியஸ் தான் எல்லாத்தாலும். திருப்பியும் மூடி வச்சுட்டாங்க மக்களே. லைட்டா ஓபன் பண்ணி அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எப்பவுமே ஸ்பீடு வந்து கம்மி பண்ணியே வச்சுக்கோங்க. சரியா? பாத்தீங்களா? லைட் ஸ்பீட்ல தான் இருக்கு. இப்படி ஓபன் பண்ணி கிண்டி வச்சு திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி மக்களே. மக்களே அதனால கொஞ்சம் கூட தண்ணி தெளிக்கலாம். கொஞ்சம் தண்ணி தெளிச்சிருக்காங்க. ஏன்னா எனக்கு கொஞ்ச நேரம் ஆகி அது வேகல. ஏன்னா இது புது எக்ஸ்பெரிமெண்ட் மக்களே இந்த கூட்டு. அதனால நம்ம ட்ரையல் கொஞ்சம் பார்த்து தான் செய்ய வேண்டியதா இருக்கு. இல்லத்தினாலதான் இந்த புதுவித காய்கறியை வச்சு நாங்க சமைக்க தொடங்கி இருக்கோம். சரி, திருப்பியும் மூடி வச்சுட்டாங்க ஒரு மிக்சிங்கை கொடுத்துட்டு. அவ்வளவுதான். ரெடி பண்ண கூட்டு ரெடி ஆயாச்சு. பாப்போமா எப்படி ரெடி ஆயிருக்கு. நீ செம்மையா ரெடி ஆயிருக்கு. பார்த்தீங்களா? அழகா வந்துடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள்ட்ட இருக்க வெஜிடபிள்ஸை வச்சு, இல்லை இந்த வெஜிடபிள்ஸை போட்டு இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? அடுத்து காட்டம்மா மக்களுக்கு ஆக்கட்டாங்க. பார்த்தீங்களா? சூப்பராக ரெடி ஆகியாச்சு. நாங்கள் இனி சாப்பிட போகிறோம். மீன் ஃப்ரை அந்த சைடு ரெடி ஆகிட்டு இருக்கு மக்கள்.